வணக்கம். இன்று 7ஆம் வகுப்பு அறிவியலில் அணு அமைப்பு பாடத்தை பற்றி சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். சரியா? அணுங்கிறது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள் தான் அணு. அந்த அணு மனித முடியின் தடிமனை காட்டிலும் 1000 மடங்கு சின்னதாக இருக்கும். சரியா? அது 1×10⁻⁹ மீட்டர். அப்போ இது மனித முடிக்கு. பென்சிலுக்கு பாருங்கள் 1×10⁻2 மீட்டர், இரத்த சிவப்பணுக்கு 1×10⁻4 மீட்டர், வைரஸ்க்கு 1×10⁻6 மீட்டர், தூசி துகளுக்கு 1×10⁻7 மீட்டர். இதில் அணு கொள்கைகளை பற்றி போட்டிருக்கு. முதல்ல டால்டனின் அணு கொள்கையை பார்க்கலாம். ஜான் டால்டன் 1808ஆம் ஆண்டு அணுக்கொள்கை வெளியிடுறாரு. அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொன்னவங்களே ஜான் டால்டன். அதோடைய கொள்கையே அதுதான். அணு என்பது மிகச்சிறிய பிளக்க இயலாத ஒரு துகள். அதில் நேர் மின்னோட்டம் எதிர் மின்னோட்டத்தை பற்றி அவர் விளக்கத்தினை அளிக்காதனால பல பண்புகளை அதில் விளக்கலை அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஒரு நேனோமீட்டர்னால் என்ன? அது சிறிய நீளங்களை அளக்க பயன்படும் அலகு. அது 1×10⁻⁹ மீட்டருக்கு சமம். சரியா? அடுத்தது கொள்கை தாம்சன் அணுக்கொள்கை. ஜே தாம்சன் அவங்க தான் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவங்க 1897ஆம் ஆண்டு. அதில் அவர் ஒரு அணுவினை தர்பூசணி பழத்தோடு ஒப்பிடுவாங்க. தர்பூசணி பழத்தில் உள்ள சிகப்பு பகுதி நேர் மின்னோட்டமும் அதனுடைய கருப்பு உள்ள பதிஞ்சிருக்க கருப்பு விதை எதிர் மின்னோட்டத்தையும் பெற்றிருக்குங்கிறாங்க. நேர் மின்னோட்டத்தில் பதிந்து எதிர் மின்னோட்டம் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அவர் எதிர் மின்னோட்டத்தை எலக்ட்ரான்ட்டு அழைச்சிருக்காங்க. இந்த கொள்கையில் ஒரு அணுவில் நேர் மற்றும் எதிர் மின்னோட்டங்கள் சம எண்ணிக்கையில் காணப்படுது. அதனால தான் அணுக்கு எந்த மின்சுமையும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? 1806 நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்தது ரூதர்ஃபோர்ட் அணுக்கொள்கை. ரூதர்ஃபோர்ட் அவர் ஆல்ஃபா துகளை வச்சு மெல்லிய தங்க தகட்டினை நேர் மின்னோட்டம் கொண்ட ஆல்ஃபா துகளை வச்சு தாக்கும்போது அதில் என்ன நடந்ததுங்கிறத அவருடைய கொள்கையில் வெளியிட்டிருக்காரு. அதிக அளவிலான ஆல்ஃபா துகள் தங்க தகட்டினை ஊடுருவி போயிருக்கு. சரியா? அது ஊடுருவி போனது. இப்போ இது ஒரு தங்கத்தகடுனா இது தங்கத்தகடுன்னு வச்சுக்கோங்க. இதை ஊடுருவி இந்த பக்கம் போன எல்லாத்தையும் என்ன சொல்கிறாரு? அணு பெரும்பாலும் வெற்றிடமாக இருக்கிறனால ஊடுருவி போயிருக்குங்கிறாரு. அப்படி ஊடுருவி போகாமல் இப்படி மோதின உடனே பின்னோக்கி திரும்ப இப்படி வந்ததுன்னா நேர்மின்னோட்டம் பெற்ற கதிர்கள் தான் பின்னோக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரூதர்ஃபோர்ட் அணு கொள்கையில் என்ன நிரூபணமாயிருக்கு அப்படின்னா, அணுவினுடைய மையத்தில் தான் யார் இருக்கா? நியூட்ரானும் புரோட்டானும் இருக்குது. அணுவினுடைய நிறை அதனுடைய மையத்தில் பொதிந்துள்ளது. எலக்ட்ரான் அதை சுற்றி வருது. அணுவை அளவோடு ஒப்பிடும்போது இந்த அணுக்கரு ரொம்ப சின்னது, மிக மிக சிறியதுன்னு சொல்லியிருக்கார். அதனுடைய அணு கொள்கையில், அவருடைய கொள்கையில், ரூதர்ஃபோர்டுடைய கொள்கையில் சொல்லியிருக்கார். அடுத்தது நமது உடலில் ஏறத்தாழ 7 பில்லியன் செல்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு வருடமும் நமது உடலில் 98% செல்கள் இறந்து புது செல்லை தோற்றுவிக்குதுன்னு சொல்லியிருக்காங்கள. அடுத்தது அணுவின் அடிப்படை துகள். ஒரு அணு உருவாக்குற துகள் தான் அணுவின் அடிப்படை துகள். அதில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குது. இந்த புரோட்டான் நேர்மின் சுமையை கொண்டது. இந்த புரோட்டானின் எண்ணிக்கையும் எலக்ட்ரானின் எண்ணிக்கையும் சமமாக இருந்தால் தான் அணு மின் நடுநிலை மேலே இருக்கும். சரியா? நியூட்ரானுக்கு மின் சுமை அற்றது. ஏன் நியூட்ரானுக்கு மின் சுமை கிடையாது? இது ஒரு கேள்வியாக வந்திருக்கு. அது ஏன் அப்படின்னா, அதில் குவார்க் எனப்படும் அடிப்படை துகளால் ஆனது. சிகப்பு இங்கில் எழுதியிருக்கேன். அடிப்படை துகளால் ஆனது. அதில் ஒரு மேல் குவார்க்கும் 2 கீழ் குவார்க்கும் இருக்குது ஒவ்வொரு நியூட்ரான்லேயும். அப்போ மேல் குவார்க்குக்கு மதிப்பு 2/3, கீழ் குவார்க்குக்கு மதிப்பு -1/3. அப்புறம் இது 3ஐயும் கூட்டும்போது இதுக்கு 2 கீழ் குவார்க். அப்போ -1/3 -1/3 கூட்டணும். கூட்டுனா இதுக்கு எல்சிஎம் 3, மேலே உள்ளது 2 -1 -1, அப்போ 0ன்னு ஆகிடுது. அதனால நியூட்ரான்களின் மின்சுமையே கிடையாது, 0 நியூட்ரானுக்கு. ஹைட்ரஜன் புரோட்டியம் அழைக்கப்படுது, அதுக்கு நியூட்ரான் கிடையாது. வேறு எல்லா அணுக்களுக்குமே அணுக்கருக்குள்ளே நியூட்ரான் இருக்கும், ஹைட்ரஜன் மட்டும் இருக்காது. அணுக்கருனா மையத்தில் உள்ளது.
புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தால் நியூக்ளியான்கள் அதுக்கு பேர். அடுத்து ஒன்னொன்னையும் கண்டுபிடிச்சவங்கள பாருங்கள். புரோட்டானை கண்டுபிடித்த ஒரு கோல்ட்ஸ்டீன், எலக்ட்ரான் ஜான் ஜோசப் தாம்சன், நியூட்ரான் ஜேம்ஸ் சாட்விக். அடுத்தது குறியீடு பாருங்கள். புரோட்டானுக்கு P, எலக்ட்ரானுக்கு E, நியூட்ரானுக்கு N. மின் சுமை +1. +1 யார்? நேர்மின் சுமை. புரோட்டானுக்கு -1, எலக்ட்ரானுக்கு 0, நியூட்ரானுக்கு. அடுத்தது எலக்ட்ரான். எலக்ட்ரான் வந்து எதிர்மின்னோட்டம் பெற்ற துகள். ஒரு அணுவின் நிறை முன்னாடியே சொல்லிட்டேன், நடுவில் தான் இருக்குது. அதில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. அதில் தான் அதனுடைய நிறை முழுவதும் பொதிந்துள்ளது. அணு நடுநிலைமையில் இருக்க காரணம் இந்த புரோட்டான்களின் எண்ணிக்கையும் அதை சுற்றி வர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் எப்படி இருக்கும்? சம எண்ணிக்கையில் இருக்கிறனால தான் அணு மின் நடுநிலைமையுடன் காணப்படுகிறது. அடுத்தது சூரிய மண்டலமும் அணுவும் ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டுள்ளது. அடுத்தது அணு எண். அணு எண்கிறது ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை. இது இசட்ங்கிற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. புரோட்டான், ஹைட்ரஜனுக்கு புரோட்டான் மட்டும்தான் இருக்குது, நியூட்ரான் கிடையாது. ஒரே ஒரு இதுதான் அணு எண். சரியா? அடுத்தது அதேமாதிரி ஹீலியத்துக்கு 2 புரோட்டான், அப்போ 2 எலக்ட்ரான் போடணும். இதில் ஒரு புரோட்டான், அதனால் 1 போட்டோம். ஹீலியத்துக்கு 2 புரோட்டானால் 2 எலக்ட்ரான் போடணும். ஆக்சிஜனுக்கு 8 புரோட்டானால் வட்டத்தில் 2 மட்டும்தான் போடணும். அடுத்த வட்டத்தில் 8 போடலாம். இங்கே 2 போட்டதுனால 8ல் 2 போச்சுன்னா 6. அப்போ அடுத்த வட்டத்தில் மீதி 6ஐயும் போடணும். சரி, ஆக்சிஜன் அதனுடைய அணு எண் வந்து என்னது அப்படின்னு கேட்டிருக்கு. ஹீலியத்துக்கு வந்து 2, ஆக்சிஜனுக்கு 8. ஏன் 8 போடுறோம்? புரோட்டான்களின் எண்ணிக்கை 6, எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் அணு எண். சரியா? அடுத்தது நிறையன்கிறது என்னென்னா, முதல்ல சொன்னேன், புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை. அணு கருவை தான் நிறை வந்து சார்ந்து இருக்குது, அப்படி தானே? அணு கருவில் உள்ள யார் இருக்கா? புரோட்டானும் நியூட்ரானும். A = P+N. லித்தியத்தோடைய அணுவானது 3 புரோட்டான் 4 நியூட்ரான் இருக்குது. அப்போ அதனுடைய நிறையன் வந்து 3 + 4 எத்தனை? 7. அதுமாதிரி சோடியத்துக்கு 11 புரோட்டான் 12 நியூட்ரான் இருக்குது. அப்போ இது என்னது? நிறையன் 23. அடுத்தது ஐசோடோப், ஐசோபார். ஐசோடோப்னாலே ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் கொண்டிருந்தால் அது பேர் ஐசோடோப். எடுத்துக்காட்டு, ஹைட்ரஜன் அணுவில் 3 ஐசோடோப் இருக்குது. புரோட்டியம் 1H1, டியூட்ரியம் 1H2, ட்ரிட்ரியம் 1H3. ஐசோபார்னு சொல்லும்போது ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணும் கொண்ட அணுக்கள் தான் ஐசோபார். எடுத்துக்காட்டு, கால்சியமும் ஆர்கானும். சரியா? மேலே பாருங்கள், நிறை எண்கிறத தான் மேலே எழுதுவோம், அணு எண்கிறத கீழே எழுதுவோம். மேலே 2க்குமே 40 இருக்குது. ஹைட்ரஜன் சொல்லும்போது இங்கே கொடுத்துருக்கு, ஒன்றுக்கும் அணு எண் நிறையன் இருக்குது. சரியா? ஹைட்ரஜனுக்கு நிறையன் 1, ஹீலியத்துக்கு 4, அலுமினியத்துக்கு 27, ஆக்சிஜனுக்கு 26, சோடியத்துக்கு 23. சரியா? அடுத்தது இங்கே பாருங்கள், கார்பன் வந்து எப்படி எழுதுவோம்? 6 மேலே 12ன்னு எழுதிடுது. அப்போ நிறையன் 12, இது வந்து 6 அணு எண். அப்போ 6 புரோட்டான் 6 எலக்ட்ரான் இருக்கும். நியூட்ரான் மட்டும் அந்த இது 2ஐயும் கழிக்கணும். 12 - 6 6. பெர்லியம் Be 4 9. அப்போ 4 புரோட்டான் 4 எலக்ட்ரான் இருக்கும். நியூட்ரான் 9ல் 4 போச்சுன்னா 5 5 எண். நைட்ரஜன் வந்து 7 N 14, 7 புரோட்டான் இருக்குது. 7 கீழே போட்டிருக்கோம், அப்போ 7 புரோட்டான் 7 எலக்ட்ரான் போடணும். நியூட்ரான் 14 7 போச்சுன்னா 7. போரான் வந்து 5 11, 5 புரோட்டான் 5 எலக்ட்ரான். நியூட்ரான் வந்து 11ல் 5 போச்சுன்னா 6. அடுத்தது நம்ம சுவாசித்தலுக்கு பயன்படும் வாயு ஆக்சிஜன், பலூன்களில் நிரப்பப்பட்டிருக்க வாயு ஹீலியம், வாழைப்பழத்தில் உள்ள தனிமம் பொட்டாசியம், பட்டாசில் காணப்படுகிறது வந்து கந்தகம், சல்ஃபர். சரியா? அடுத்தது இணைதிறன். இணைதிறன்கிறது ஒரு அணு பிற அணுவுடன் இணையக்கூடிய திறன் தான் இணைதிறன். இப்போ வந்து ஆக்சிஜன் அணுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஆக்சிஜன் அணுவும் 2 ஹைட்ரஜன் அணுவும் சேர்ந்ததுன்னா நீர் மூலக்கூறை உண்டு பண்ணும். அப்போது இதில் வந்து ஆக்சிஜனின் இணைதிறன் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 2. அப்போ இணைதிறன் 2 சொல்லணும். அதே இது குளோரினின் இணைதிறன் கண்டுபிடிச்சலாம். HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் Hஐ பொறுத்து சொல்லணும், இல்லை Oவை பொறுத்து சொல்லணும், இல்லை Clஐ பொறுத்து சொல்லணும். இப்போ குளோரினின் இணைதிறன் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா Hல் 1. அப்போ குளோரினுக்கு இணைதிறன் 1. அடுத்தது மீத்தேன் CH4ல் கார்பன் அணுக்கு என்ன இணைதிறன்? இங்கே H இருக்குது. அப்போ கார்பனுக்கு, ஹைட்ரஜனுக்கு கீழே 4 எழுதியிருக்கிறனால கார்பனின் இணைதிறன் 4ன்னு சொல்லணும். சரியா? இங்கே வந்து இதை போட்டிருக்கு பார்த்துக்கோங்க.
இந்த டேப்லர் காலம் பாருங்கள். ஹைட்ரஜனுக்கு இணைதிறன் 1, கார்பனுக்கு 4, ஆக்சிஜனுக்கு 2, சோடியத்துக்கு 1, கால்சியத்துக்கு 2. இதை அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. பரவாயில்ல பாருங்கள். இணைதிறன் மதிப்பு 1 கொண்ட தனிமம் வந்து ஒற்றை இணைதிறன் தனிமம். ஹைட்ரஜன் எடுத்துக்காட்டு சோடியமும். சரியா, இரட்டை இணைதிறன் தனிமத்துக்கு எடுத்துக்காட்டு ஆக்சிஜன் மற்றும் பெரிலியம் 2 கொண்ட தனிமம். இணைதிறன் மதிப்பு 2 இருந்துச்சுன்னா, இணைதிறன் மதிப்பு 3 இருந்ததுன்னா மும்மை இணைதிறன் தனிமங்கள் எடுத்துக்காட்டு நைட்ரஜன் மற்றும் அலுமினியம். சரி, அடுத்தது ஃபெரஸ் ஆக்சைடு. இந்த ரஸில் முடிகிறது 2 இணைதிறன் இருக்கும். ரிக்கில் முடிகிறது 3 இணைதிறன் இருக்கும். சரியா, 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் உள்ள சில குறிப்பிட்ட பகுதிகளை பார்த்துட்டோம். முக்கியமான பகுதிகளை சொல்லியிருக்கேன். இது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தனிமத்தின் வேதி பண்புகளை தக்க வைத்து கொள்ளத்தக்க மிகச்சிறிய துகளே அணு. பிற துகளுடன் ஒப்பிடும்போது அது அளவில் சிறியது. அது நுண்ணோக்கியால் கூட அதை காண இயலாது. புரிஞ்சுதா? நன்றி.